எல்லாரும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருந்தா, இப்போ இருக்க சேம் பர்சனாக இல்லாமல் உங்களோட பெட்டர் விஷன் ஆகும், உங்களோட டிசிப்ளின் ஆகும், ஃபோக்கஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் ஆகும் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே பல பேருக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரு சேஞ்ச் வேணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு தெரியலை. இப்போ இந்த வீடியோவில் உங்களோட பெட்டர் விஷன் ஆகிறதுக்கு ஒரு 4 பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்ட் 1, இது ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ள ரூல்ஸ். ரீசெட் மைண்ட். உங்களோட மைண்டை ரீசெட் பண்ணுறது. சோசியல் மீடியாவை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும், அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணுறதுனாலையும், உங்களோட சைலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுனாலையும். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சைலண்டாகவும் உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணுறதுனாலையும் உங்களோட கிளாரிட்டி பில்ட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகமாகும். ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியும் உங்களால். பார்ட் 2, இது வரப்போகிற நெக்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள ரூல். பில்ட் டிசிப்ளின். எப்படின்னா, ஒரு டெய்லி சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வேக்கப் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தினமும் 6 மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா அப்போ 5 மணிக்கு இந்த 10 நாள் எந்திரிக்க பாருங்க. இது போல் சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. லைக் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், ஹெல்த்தி ஃபுட்ஸை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஷெட்யூல்டான டைம் லைனுக்கு நீங்கள் வச்சுங்க. நீங்கள் சொன்ன நேரத்துக்கு அந்த ஒர்க்கை செய்கிற மாதிரி பார்த்துங்க. இது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வர 10 டேஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. பார்ட் 3, இது வரப்போகிற நெக்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள ரூல். டேக் ஆக்ஷன். எப்படின்னா, ஒரு மேக்ஸிவ் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் உங்களால் பண்ணவே முடியாது. எப்போவும் ஆக்ட் பண்ண பாருங்கள், ஈவன் ஸ்மால். இப்போ மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அது அப்படியே போக வேண்டியதுதான். எப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த 10 டேஸை நீங்கள் திங்க் லெஸ் ஆக்ட் மோர் இந்த கான்செப்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் 4, இது லாஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ள ரூல். அப்கிரேட் யுவர் செல்ஃப். எப்படின்னா, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஸ்கில் உங்களோட லைஃப்பை அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். லைக் ரீடிங்காக இருக்கலாம், ஒரு புக்கோ இல்லை ஒரு டாப்பிக்கோ அதை நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி உங்கள் லைஃப்பை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு சம்திங் கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் அப்கிரேடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் மேலே வர சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹார்டான ட்ரூத் இருக்குது. இந்த 30 டேஸில் பெருசாக மிராக்கிள் நடக்காது, ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, காட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குற மாதிரி இது ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல உங்களோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண பிக் ஸ்டெப்ஸ் தேவையில்ல. ஒரு ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்ஸே உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேம் பர்சனாக இருக்க போகிறீங்களா இல்லை பெட்டர் விஷனான்னு நீங்களே நினச்சி பாருங்கள். உங்களோட லைஃப்பை நீங்கள் சீரியஸாகவே சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபராக போட்டு விடுங்க. உங்களுக்கும் இந்த ஜேர்னியில் சேர்ந்த மாதிரி ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆன மாதிரி ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.